ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கத்திரிக்காய் கறி. பிரியாணிக்கு செய்கிற சைடிஷ் செய்வோம் இல்லையா, பிரியாணிக்கு சைடிஷாக வாங்குவோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கத்திரிக்காய், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளிக்கரைசல், வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, குக்கிங் ஆயில், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, எள்ளு, வேர்க்கடலை. முந்திரி ஒரு 5-6 இல்லை 7 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு. இது எல்லாமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி பொடியாக இருந்தால் நீங்கள் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே ஒரு லைட் ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுடுங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இதுங்க வதங்கட்டும். எப்பவும் நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்க்குற மாதிரி இப்போவும் சேர்த்துருங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட உடனே ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஓரளவு ஆனியன் வதங்கினதும் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 துண்டாக கீத்தாக போட்டுக்கோங்க. அந்த காம்போடையே போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 1/4 பாயில் ஆகணும். ஒரு 30 to 40% வேகட்டும். வேக விடுங்க. அது வரலும் மூடி போட்டு பாருங்கள். இந்த எண்ணெயில் வணங்கி எவ்வளோ ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 or 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அந்த எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க ஒரு 2 to 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுனாக்கா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் கலரும் நல்லா இருக்குன்றதுனால காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. மசாலா ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கருகிடாமல் கொஞ்சம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் வதங்கி இந்த ஆயில் விட்டு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு முழு நெல்லிக்காய் சைஸில் இருக்க ஒரு அளவு புளி. இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப புளிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். அது கூட கொஞ்சம் வாட்டரும் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதித்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, முந்திரி, அதை பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை இப்போ சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்மளால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வெந்துருச்சு. ஜஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணியோடு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குஸ்கா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.